ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில நாட்கள் வந்து என்னோட வந்து ஸ்கூல் லைஃப்பை பற்றி தான் நான் வந்து ரொம்ப கவலைப்படுவேன். ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் வந்து அம்மாவை விட்டுட்டு அப்பா வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குன்னு ஒரு வருமானங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவோட அம்மா, அதாவது என்னோட பாட்டி தான் வந்து வேலைக்கு போய் தான் வந்து அம்மாவையும் என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. பாட்டிக்கு சொந்த வீடுங்கிறதுனால வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனைலாம் இல்லை. இருந்தாலும் என்னோட ஒரு ஸ்கூல் செலவு, அதுக்கப்புறம் அம்மாவோட மருத்துவ செலவு இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம காலேஜ்லாம் படிக்க வேணாம், நம்ம வேலைக்கு போகிறோம். ஏன்னா பாட்டியும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து இனிமேயும் நம்ம வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அம்மா வந்து உடம்பு முடியாத நிலமையில இருக்கிறதுனால, இனிமேயும் அவங்களுக்கும் வந்து பார்த்துக்கணும். அவங்களையே நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க வந்து வேலைக்கு போய் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க இப்போ ஒரு 5 வருஷமா. அப்படிங்கிறதுனால நம்ம வேலைக்கு போவோம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன். இது மாதிரி நான் வந்து நான் காலேஜ்லாம் போகலை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் வந்து எங்கள் ஸ்கூலில் உள்ள சார்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா படிக்கிற பையன், கண்டிப்பாக வந்து நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு இல்லை ஒரு ஸ்கூல் தேர்டுக்குள்ளே நீ வருவ கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்லாம் ரொம்ப வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் பாட்டியும் சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்ல மார்க் எடுத்தனா இப்போ தான் நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கெல்லாம் கிடைக்கிது. அது மாதிரி உனக்கும் ஏதாச்சும் காலேஜ் கிடைக்கும். அதனால் நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு அந்த சாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்திருந்தேன். நல்ல மார்க் வாங்கினதுனால எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. எனக்கு வந்து அப்போ தோணுன விஷயம் வந்து, எங்கள் பாட்டி இவ்வளோ கஷ்டப்படலாம், கண்டிப்பாக இது வந்து என்னால் சாதிச்சிருக்க முடியாது. அம்மாவை இந்த நிலமையில நம்ம வந்து இருந்துக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ரிசல்ட்லாம் வந்து எல்லாருமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் உள்ள பிரின்சிபலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னோட ஃப்ரெண்டு வந்து காலேஜில் வந்து பிரின்சிபலாக இருக்கார். அவர்கிட்ட நீ போயிட்டு அந்த லெட்டரை கொடுப்பா, நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு கண்டிப்பாக வந்து ஃபீஸ் இல்லாமல் அவர் ஓரளவு எது வந்து உனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமோ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி சார் இந்த இந்த அளவு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா, நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற இதில தான் அந்த காலேஜ் இருந்துச்சு. நான் அன்றைக்கி அவர் சொன்ன மாதிரியே அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அவரை பார்த்தேன். அவர் அப்போ தான் வந்தார் ஆஃபீஸ் ரூமுக்கு. போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், இது மாதிரி வந்து ஓ ராஜன் அனுப்பினவங்களா நீங்கள்? சரி சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சி பேசினார். நான் கேள்விப்பட்டேன் உங்கள் ஸ்கூல்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்லா உங்களை ட்ரெயின் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் பற்றி என்னோடய ஃப்ரெண்டே சொன்னார். நான் வந்து உனக்கு பிகாம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். டெய்லி வந்து காலேஜ் பஸ்ஸே வரும், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அதுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே வந்து நான் உனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த காலேஜை பொறுத்தவரை நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வருஷத்தில் வந்து ஒரு 10 சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேருந்து வர்றவங்கலாம் ஓரளவு தெரிஞ்சவங்க மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 5, 6 சீட்டு இதாகிடுச்சுன்னு ஒரு 2, 3 சீட்டு தான் இருந்துச்சு. அதுவும் வந்து எனக்கு ராஜன் சொன்னதுனால நான் உன் பேரை போட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே அப்படின்னு சொன்னார். இது ஓகே தானா உனக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது, வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்காக வந்து அடுத்தது படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவங்களால வந்து அவ்வளோ ஃபீஸெல்லாம் கட்ட முடியாது. இந்த ஃபீஸ் கட்டினதே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து தான் எனக்கு வந்து இந்த ஃபீஸை கட்டினாங்க. அப்படி இருக்கப்போ திருப்பியும் அவங்கள போட்டு நான் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல சார் அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, 3 வருஷங்கிறது நீ படித்து முடிச்சிட்டனா இங்கேயே உனக்கு கம்பெனியில் வேலை கிடச்சிரும். நிறைய கம்பெனிஸ்லாம் இங்கே வருவாங்க. நல்லா நீ வந்து ஸ்கோர் பண்ணி நல்லா டேலண்ட்டாக இருந்தனா அவங்களே வந்து உன்னை வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எந்த கவலையும் இருக்காது. இங்கே கூட நீ வந்து ஈவினிங்கில் கூட பார்ட் டைம் ஜாப்லாம் கூட பக்கத்துலேயே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது, அதில் கூட நீ பார்த்துக்கலாம், உன்னோட திறமையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்புறம் பாட்டிக்கிட்ட சொன்னேன்.
அம்மாகிட்டயும் சொன்னேன். அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவால்ல. நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. "நீ நல்லா படிக்கணும். ஃப்ரீயா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அத வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாதுப்பா. இந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்காங்க. அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு இத பயன்படுத்திக்க பார்க்கணும்ப்பா" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சேன்.